Excellor Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை முறையாக வழங்கப்படுவதில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பட்டியலினத்தவர், ஓபிசி மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான விடுதிகளின் நிலைமை மிகவும் பரிதாபகரமானதாக உள்ளது என்றும், ஒரு அறையில் 6 முதல் 7 மாணவர்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சுகாதாரமற்ற கழிப்பறைகள், பாதுகாப்பற்ற குடிநீர், மெஸ் வசதிகள் இல்லாதது, நூலகங்கள் இல்லாதது ஆகியவை குறித்து மாணவர்கள் தன்னிடம் புகார் அளித்ததாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் தோல்வியடைந்துள்ளது என்றும், பீகாரில் இதற்கான போர்ட்டல் 3 ஆண்டுகளாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் 2022-23 நிதியாண்டில் 1.36 லட்சமாக இருந்த கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 2023-24 நிதியாண்டில் 69,000 குறைந்தது. இந்த பிரச்சினைகள் நாடு முழுவதும் பரவலாக உள்ளன. இந்த பிரச்சினைகளை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பட்டியல் சமூகத்தினர், இடபிள்யூஎஸ், ஓபிசி மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான விடுதிகளை தணிக்கை செய்து நல்ல உள்கட்டமைப்பு, சுகாதாரம், உணவு மற்றும் கல்வி வசதிகளை உறுதி செய்து போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசை ராகுல் காந்தி வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்புக்கு பிறகு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகைகளை சரியான நேரத்தில் வழங்கவும், உதவித்தொகையை அதிகரிக்கவும் மாநில அரசுகளுடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.